ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். நம்ம பார்க்க போகிறது ஃபின் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பிரி, அதனால் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரீமியம் டிகே ஜாஸ்தியாக இருக்கும். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது 21,108. ஹை வந்து 21,237, லோ வந்து 21,100. அதாவது ஓப்பன்லேருந்து ஒரு 8 பாயிண்ட் தான் டவுன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு. இப்போ கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கிறது 21,198. அதன்படி நம்ம பார்க்க போனோம்னா நியர்பை ஸ்ட்ரைக்காக இருக்கிறது 21,150. 21,150 கால் ஆப்ஷன்ஸு 98 ரூபா, புட் ஆப்ஷன்ஸ் 34 ரூபா. டோட்டலாக நமக்கு 132 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்க மாதிரி தெரியுது. அதன்படி பார்க்க போனோம்னா நமக்கு ரெசிடென்ஸ் ஒன்றா இருக்க போகிறது 21,248. ரெசிடென்ஸ் 2ஆக இருக்க போகிறது 21,282. அப்போது நமக்கு சப்போர்ட் பார்த்திங்கன்னா, சப்போர்ட் 1 வந்து 21,116, சப்போர்ட் 2 வந்து 21,018. இப்போ ரெண்டுக்கும் மிட் பாயிண்டாக இருக்கிறது 21,182. இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் படி 21,182க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா என்ட்ரி டு கால் ஆப்ஷன்ஸ், அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சா என்ட்ரி டு புட் ஆப்ஷன்ஸ். இப்போது பார்த்து அது மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரேட் எடுக்கிறோன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகுதான்னு பாருங்கள். நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகலை அப்படின்னா நீங்கள் வெளியே அது என்ன லாஸோ அதை ஏற்றுக்கிட்டு வெளியேறிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ப்ரீமியம் டிகே அடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ½ அன் ஹவர் நம்ம எடுத்த ப்ரெடிக்ஷன் படி மூவ் ஆகுதான்னு பார்க்கலாம். இல்லை அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு மேலே அந்த ஆப்ஷனை நீங்கள் வச்சுருக்கிறது அவ்வளோதான் நல்லது இல்லை. ஏன்னா ப்ரீமியம் குறைஞ்சிட்டே இருக்கும். மறுபடியும் மார்க்கெட்டே அந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு அந்த ப்ரீமியம் கிடைக்காது. அது மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.